ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதியாக அவருடைய அனுபவம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத இப்ப இந்த இடத்துல ஒரு அரசியல் வட்டாரத்துல களத்துல கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல முக்கியமா இன்னொன்னா சுயமாக முடிவெடுக்க முடியாதவராக அவர் இருக்கிறாரா, அதனாலதான் தன்னை சுத்தி ஒரு டீம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படிதான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே தாவேகாவினுடைய விஜயனுடைய ஒரு வீக்னஸா பார்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னமும் அவர் என்னங்க இன்னும் அரசியலுக்குள்ள அவர் ஃபுல்லா வரல, இன்னமும் படம் தான் நடிச்சுட்டு இருக்காரு, இந்த ஜனநாயகன் படத்திலே கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறாரு, எப்பதான் வந்து அவர் இந்த போராட்டங்கள் எல்லாம் முழு மூச்சா இறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னமும் வைக்கப்படுது. ஒரு சில பிரச்சனைகளுக்கு அவர் குரல் கொடுத்திருக்கிறார், ஒரு சில பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்காரு. இப்போ அங்க பரந்தூர் இஷ்யூவாக இருக்கட்டும், அங்க இருந்துகிட்டு பேசும்போது இங்க டங்ஸ்டன் இஷ்யூல இருக்கட்டும், மதுரைக்காக பேசினதா இருக்கட்டும், அஜித் குமாருக்காக பேசினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவர் கையில எடுத்து பேசியிருந்தாலும் கூட அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் போதாது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இங்க மக்கள் மத்தியில இருக்கு, அப்படியும் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டும் இருக்கு.